everyone, welcome back to Sound Job Information. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது சாய் இந்திய விளையாட்டு ஆணையத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் 2024 பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஜாபை பற்றி நான் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க கொடுத்துருக்க போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்க்கும்போது யங் ப்ரொஃபஷனல். ஸோ இந்த ஜாப்க்காக தான் இப்போ ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 காலி பணியிடங்கள். லொக்கேஷன் பார்க்கும்போது புதுடெல்லி தான். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இந்திய விளையாட்டு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் எல்எல்பி, அதாவது லா படிச்சிருக்கவங்கள மட்டும்தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது 32 கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு எந்த வித எக்ஸாமும் கிடையாது. ஸோ டைரக்ட் இன்டர்வியூவில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த கேட்டகரி படித்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷனை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே. நீங்கள் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்மியாகும். ஸோ இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஏஜ்லேருந்து 3 இயர்ஸை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்க்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ மினிமம் வந்து 4 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நிறையா வந்து கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாபோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசிஷன் எடுக்கும் போது கொஞ்சம் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ எல்எல்பியில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். இதுதான் ஜாப் ரோல். ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் வந்து லாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 6 தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ எந்த வித ஃபீஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு கரெக்டாக தோணுது, ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க.